ஓய் மம்முட்டி, மலையாளம் இண்டஸ்ட்ரியோட பியூட்டியே என்னன்னா ഡീസന്റ് ആയിരുന്നുകൊണ്ടിരിക്കാൻ இப்படி உட்காந்து பேசுறீங்க. அங்க போய் உட்காந்து இப்படி കാശ് എന്ന സിനിമയെക്കുറിച്ച് കേരളത്തിലെ ഓഡിയൻസിനോട് പറയാനായിട്ടുള്ളത്. எல்லாருக்கும் நமஸ்காரம், எல்லாருக்கும் வணக்கம். அதர்வா சொன்ன மாதிரி இந்த ப்ரெஸ் மீட்டு ரொம்ப ஒரு நான் ஆக்சுவலாக வீட்டில் டிவி பார்க்கும்போது இப்படி தான் உட்காந்துருப்பேன். எனக்கு சோஃபாவில் உட்காந்து டிவி பார்க்கணும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து பழகினது அது. ஏதாவது கொண்டு வந்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டே டிவி பார்க்குற மாதிரி இங்கே அப்படி தான் ஜாலியாக எல்லோரும் உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் விட்டு அந்த கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணுன்றதுக்காக இப்படி உட்காந்து பேசுறீங்க. அங்கே போய் உட்காந்து இப்படி கேஷுவலாக பேசிகிட்டு இருப்பேன். நான் பார்க்குனது இவங்க எல்லாரும் தான். இவங்க எல்லாம் இதில் இருக்கிறதுனால இப்படி ரவி மோகன் சார் மாதிரி இவ்வளோ ஒரு சீனியர் ஆக்டர், என்னோட சீனியர், அவங்க இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வந்து இந்த ஃபிலிமில் பண்ணுறதுனால தான் அது இன்னும் ஸ்பெஷல் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் அதர்வா, ஸ்ரீலீலா அண்ட் இந்த டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம் சுதா பொங்கரா மேம், இறுதி சுற்று, சுரரை போற்று, அதுக்கப்புறம் இந்த படம். ஸோ இவங்க எல்லாம் இருக்கிறதுனால தான் இந்த SK25ன்றது இன்னும் ஸ்பெஷலாக இருக்குது. இந்த ஃபிலிம் ஏன் இவங்க இந்த லுக்கில் இருக்காங்க, நான் இந்த லுக்கில் இருக்கேன், சார் இந்த மாதிரி டபுள் பாக்கெட் ஷர்ட்லாம் போட்டிருக்காருன்னா இது 1960s நடக்கிற கதை. ஸோ நாங்கள் அந்த ஃபீல்ட்லேயே இன்னும் இருக்கோம் அப்படியே. ஸோ உங்கள் எல்லாரையும் அந்த பீரியடுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரியான ஒரு ஃபிலிமாக தான் இருக்கும். அப்போ நடந்த ரியல் இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒரு கற்பனை கதை இது. சொன்ன மாதிரி அதர்வாவும் நானும் ஒரு அண்ணன் தம்பியாக ப்ளே பண்ணுறோம். அவர் ரியல் லைஃப்பில் அண்ணனாக இருக்கார், நான் ரியல் லைஃப்பில் தம்பியாக இருக்கேன். நான் அடி தான் வாங்கியிருக்கேன் ரியல் லைஃப்பில் தான் அடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு அவரை. ஸோ நான் அடிச்சுப்போம். ஸோ அது மாதிரி ஒரு பிரதர்ஸ் பேஸ் பண்ண ஃபிலிம். இந்த பிரதர்ஸோட லைஃப்குள்ளே இப்படி ஒரு பயங்கரமான வில்லன் வந்தா இந்த ஸ்டோரிக்குள்ளே எப்படி இருக்குன்றது தான் இது. இதுதான் கதையான்னு கேட்குறீங்க. இது இல்லை கதை, நானும் ஒரு கதை ரெடி பண்ணி சொல்கிறேன். ஆப்போசிட் ஹவுஸ், அவங்க அட்ரஸ் சொல்கிறாங்க, அப்புறமா கூகுள் மேப் அனுப்புகிறேன் நான். ஆப்போசிட் ஹவுஸில் ஷீ லிவ். ஸோ இவங்களும் அவரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவோம் ஃபர்ஸ்ட்லேருந்து. இது எல்லாமே படத்தில் இப்படி இருக்குது. ஸோ இதுதான் இந்த ஃபிலிம். நீங்கள் தேட்டரில் பாருங்கள், இல்லைன்னா லைக் உங்களுக்கு ஒரு நல்ல தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இதில் இவங்க ஹீரோ இவங்க ப்ளே பண்ணியிருக்கோம். இந்த சாலிட் கேரக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 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 அமேசிங்கான ஸ்டோரியை சொல்கிறதுக்கான முயற்சி தான் இந்த படம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ எனக்கு ஒவ்வொரு ஃபிலிமுக்கும் நீங்கள் கொடுக்குற அந்த லவ்க்கு. ஐ திங்க் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆனது வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ஐ திங்க். அண்ட் அதுக்கப்புறம் ரெமோக்கு வந்து இங்கே பயங்கர அப்ரிசியேஷன் ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எல்லா படமும் டாக்டர் தான் எல்லாமே. அமரனுக்கு வந்து அது வந்து ட்ரிபிள் டபுள் ஒரு 10 times ஹையர் ஆகிடுச்சு. ஸோ தேங்க்யூ. ஹோப் அதுக்கப்புறம் இந்த ஃபிலிமுக்கும் அதே இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் அதுக்கு ஒரு சின்ன சைனாக கோகுலம் மூவிஸ் வந்து இதை திரும்ப அமரனுக்கு அப்புறம் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நேச்சரோட ஒரு சைனாக பார்க்குறேன். ஸோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் നമ്പുறேன். സോ ഒരു ചെറിയൊരു റിക്വസ്റ്റ് ഉണ്ട്, ആ ഡയലോഗ് ഒന്നുകൂടെ ഒന്ന് പറയാൻ പറ്റുമോ? ഓയ് മമ്മൂട്ടി, ഓയ് മമ്മൂട്ടി. സൂപ്പർ. അത് കണ്ടപ്പോൾ ഭയങ്കര ഒരു ഫീൽ തന്നെയായിരുന്നു. when you heard that dialogue in the movie. also സിനിമയിൽ, മലയാള സിനിമയിൽ ശിവകാർത്തികേയൻ സാറിന് ഏറ്റവും ഇഷ്ടമുള്ള ആക്ടേഴ്സ് ആരാണ്? എനിക്ക് நிறைய ആക്ടേഴ്സ് இருக்காங்க. நிறைய மலையாளம். நான் ரொம்ப சேஃபாக ஆன்சர் பண்ணுறேன், நீங்கள் நினைக்க வேண்டாம். மலையாளமில் நிறைய ஃபிலிம்ஸ் பார்ப்போம். மலையாளம் இண்டஸ்ட்ரியோட பியூட்டியே என்னன்னா எப்போ எங்கே யார்கிட்ட இருந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம் வரும்னு தெரியவே தெரியாது. இதுதான் பிக் ஃபிலிம், இதுதான் ஸ்மால் ஃபிலிம்னு கிடையவே கிடையாது. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் எடுத்துக்கிட்டோன்னா மோகன்லால் சாரோட ஃபிலிமும் அவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, கல்யாணி பிரதேஷனோட லோக்காவும் அவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இந்த இண்டஸ்ட்ரியோட இந்த சினிமாவோட பியூட்டி அதுதான். அப்போ நான் ஒருத்தர் 2 பேரை மட்டும் ரசித்தா நான் என்ன தான் நான் லிமிட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லா ஃபிலிம்ஸையும் எல்லாரையுமே நான் ரசிக்கிறேன் நான். அண்ட்